பொதுவா விருச்சிகத்துக்கு வந்து எல்லாமே சரியா இருந்தா கூட எதுவுமே சரியில்லாத ஒரு வேக்யூம்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகன் மைண்ட். அவர் இங்க நீச்சமாறாரு, நல்லிஃபையாறாரு. அதனால எதுவுமே திருப்தியற்ற நிலை வந்து இருக்கும். அதிகமா எமோஷன் ஆகுது, ஒருத்தர் மேல அட்டாச்மெண்ட் அதிகமா வைக்கிறது. அது எல்லாமே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன் வே, டபுள் வே கிடையாது. ஸோ யார் மேல பிரியம் வைக்கிறாங்களோ அவங்களை இழக்கும் போது பந்தங்கள் வந்து இழக்கத்துக்கு தான் பந்தங்களே. ஒரு நாள் வந்து எது ஆரம்பிக்குதோ அது முடிவுக்கு வந்தே ஆகும், எல்லா உறவுகளுமே. அப்ப அந்த அர்த்தத்துல விருச்சிகத்துக்கு பார்க்கும்போது நீங்க வந்து முதல்ல ஆஃப் ஆஃப் த இயர் வந்து குரு பார்வை, அதை ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா உங்களை அறியாம ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க, உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. அது நடக்கும் போது முகம் மாறும், ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும், உங்களுடைய முடிவுகள்லாம் ஸ்திரமா இருக்கும். இப்படி விருச்சிகத்துக்கு வந்து என்னன்னா 6 அடி தோண்டிட்டேன், இந்த 7வது அடியில தங்கம் இருக்கு அப்படின்னு விருச்சிக ராசி விட்டுடக்கூடாது. 6 அடியில கிடைக்கலன்னு. நல்ல காலம் அப்படிங்கிறது பொறுத்திருந்து வரவங்களுக்கு தான் அதோடைய அற்புதமும் அதோடைய சாதனை, அந்த வெற்றியை அதோட சுவையும் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. பல வருஷங்களா நீங்க தோத்துருக்கலாம், ஆனா இந்த ஆண்டு, வரக்கூடிய ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஆண்டா தான் இருக்கு. அப்ப நீங்க வெயிட் பண்றீங்க, இந்த நாள் வெயிட் பண்றதுக்கு உண்டான அது நல்ல விஷயம் நடக்க போகுது. அதற்கு உண்டான தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்தே ஆகணும். அதாவது தன்னம்பிக்கையில மனசு வந்து நீச்சமா இருக்குன்னா அது நிறைய வந்து தன்னையே காயப்படுத்திக்கிறது, மனசை காயப்படுத்திக்கிறது, ரொம்ப உள்ள ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த குரு பார்வை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய 12, 2, 4ஆம் வீட்டுல குரு பார்வை விழுது. இதெல்லாமே நல்ல விஷயம் தான். அதை தவிர அடுத்தது குரு பயிற்சிக்கு பிறகு இவங்களோட ராசி 3, 5ஆம் வீட்டுல போய் குரு பார்வை விழுது. இது ரெண்டுமே வந்து என்னன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கிறது தான் எல்லா வகையிலுமே. நான் வந்து ஓவராலா சொல்றேன். நீங்க உங்களுக்கு வந்து உங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய அங்கீகாரம், உங்களோட அக்செப்டன்ஸ், குடும்ப விஷயங்கள், உங்களோட ஹெல்த், உங்களோட வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, எல்லாத்துலயுமே உங்களுக்கு முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று வேதனைக்கக்கூடிய விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுடைய ஹெல்த். குழந்தைகள் வந்து சட்டுன்னு கேர்லெஸ்ஸா விட்டுறது, நீ அங்க போய் விளையாடு, இதை பண்ணு, அப்புறம் இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல குழந்தைக்கான அதாவது வேற விஷயங்கள், பிரச்சனைகள்லாம் இப்ப அதிகமா நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல யாரையும் நம்பி குழந்தைய வந்து விடுறதோ இல்ல வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிறதோ அது வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதை தவிர உங்களுடைய எல்லா விஷயத்திலுமே நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நல்ல இந்த குழந்தை விஷயத்தை தவிர அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட், ஏற்றங்கள், நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை இது வரைக்கும் இல்லாத அளவிற்கான அடுத்த நிலைக்கு வாழ்க்கை எடுத்து சொல்லக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு வருகிறது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு சொன்னாங்க பாருங்களேன். நன்மையை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசி என்ன கேட்டீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர் ஒரு மாமியாரா இருக்காங்க அப்படின்னா எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுவாங்க, ஆனா மருமகளுக்கு பிடிக்காது. விருச்சிக ராசி பெண் ஒரு மருமகளாக இருக்கிறாங்கன்னா இவர்கள் செயல்முறை மாமியாருக்கு பிடிக்காது. அந்த விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு தன்மை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எவ்வளவு இருந்தாலும் அது அந்த குடும்பத்திற்கு பிடிக்காமல் போகக்கூடிய ஒரு தன்மை இந்த விருச்சிக ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஆண்டு கணவனுடைய சப்போர்ட், மனைவியுடைய சப்போர்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மனைத்தக்க மாண்புடைய ஆளாகி தன் கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணைனா மனைவி ஒரு நல்ல மனைவியாக இவங்களுக்கு அமைய போறாங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா அமையும். கணவனுடைய சப்போர்ட், என்ன பிரச்சனை குடும்பத்தில் இருந்தாலும் சரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கணவனுடைய சப்போர்ட் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதனால இவங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகள் அப்படி தள்ளிக்கிட்டு இவங்க வர முடியும். பொதுவாகவே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு இவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது, இல்லாவிட்டால் இவர்களால் பிறருக்கு மன அழுத்தம் இருக்கு. இதுதான் வாழ்க்கையில உண்மை. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன ஆகுதுன்னா உச்சமான சந்திரன் பார்க்கிறாரு 7ஆம் இடத்துல இருந்து. அப்ப என்ன ஆகுது, இவர்களுக்கு அமைய போகிற பார்ட்னர், அமைய போகிற நட்பு இவர்களுக்கு நல்ல நிலைகளை எடுத்துக்காட்டும், மனதிற்கு நிம்மதி தரும். அது ஒரு அமைப்பாக இருக்கு. பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திரனுடைய பார்வை, அந்த பார்வை வந்து பாக்கியமான சிந்தனைகள், வாழ்க்கையில அடுத்த கட்டம் நான் உயரணுமே அதுக்கு என்ன சிந்தனைகள் அப்படிங்கிற நல்ல நல்ல வழிகளை கொண்டு வந்து காட்ட போகுது. லாபாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு. பண்ணக்கூடிய பிசினஸ்ல வெகுவான லாபத்தை இவங்க காண போறாங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் குருவுடைய பார்வை செகண்ட் ஹாஃப்ல பட்ட பிறகு பிள்ளைகளால் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அவங்க ஒரு டிசிஷன், படிக்கிற படிப்பிலேயே ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க, பேரண்ட்ஸுக்கு வருத்தம் இருக்கு, இல்ல என் பையன் நல்ல படிப்பு தான் எடுத்திருக்கான் அப்படிங்கிற சிந்தனை செகண்ட் ஹாஃப்ல மாறும். அப்படி ஒரு நல்ல சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்படும். ஹெல்த்தை பார்க்கணும். 4ல ராகு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஹெல்த்தை பார்த்துக்கிட்டா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக அவர்களுக்கு அமையும். யாரை வழிபடணும்? 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். 8 கோடி முருகனை வழிபடுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமையும்.